எடுத்து படிங்கள். எரேமியா புஸ்தகம் காலையில் நாம் பார்த்து அது தொடர்ச்சியாக நாம் போவோம். எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம் 10 வாக்கியம். காப்பது போல அவர் காப்பார். இதை நாம் பார்த்து கொடுத்தோம். அதில் முதல் வாக்கியம் படிங்கள். 10வது, மக்களினத்தாரே ஆண்டவரை வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையையும் கேட்க வேண்டும் என்று சொல்லிதான் காலையில் நாம் பார்த்தோம். ஒன்று, நம்பிக்கை வருவதற்கு; 2வது, வாழ்வு பெறுவதற்கு; 3வது, அவரிடத்தில் நல்ல ஒரு உறவு வளர்வதற்கும்; 4வது, இதோ நம்மளுக்கு வழியை காண்பதற்காக பார்க்கின்றோம். இனி இந்த வார்த்தை, இந்த கவனித்தல் என்பது எந்தெந்த விதத்தில் தெய்வம் நம்மோடு பேசுவார்? பல வடிவத்தில் தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். அப்போ நீயும் நானும் கவனிக்க வேண்டும். அப்போ இறைவன் என்னோடத்தில் மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் தெய்வம் பேசுவார். குறிப்பிட்ட அருத்தந்தை இடத்திலோ அல்லது குறிப்பிட்ட அருக்கன்னிகளிடத்திலோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சகோதர சகோதரி இடத்திலோ அல்ல, எல்லா மனிதரிடத்திலும் தெய்வம் பேசுவார். அப்போ இறைவன் தான் என்னோடு பேசுகிறார், இது இறைவனுடைய குரல் தான் என்பது நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? அவர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்கள் உண்டு. அப்போ நம்ம நிறைய இருக்கிறது. லேசாக முக்கியமான ஒரு 2-3 மட்டுமே நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் போவோம். கத்தோலிக்க திருச்சபை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது அதுபடி பார்த்து போகிறோம். அப்போ இறைவனுடைய குரல் நாம் கேட்டு அதன்படி நாம் கவனித்து நாம் வாழ்கிற சமயத்தில் நாம் எந்த ஒரு மனிதனையும் தேடி நாம் போவதில்லை. நாம் யாருக்கு 1 ஸ்தானம் கொடுக்கும்? தெய்வத்துக்கு மட்டுமே 1 ஸ்தானம் கொடுத்து நம்மளால் வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் மனிதர்களை தேடி மனிதர்கள் போய் கொண்டிருப்பார்கள். நான் சின்ன ஒரு உதாரணம் கூறுகின்றேன். அண்மையில் நான் இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி தியானத்துக்கு சென்றபொழுது அங்கே கவுன்சிலிங்காக ஒரு குடும்பம் வந்தது. பரிதாபப்பட்டேன் அந்த குடும்பத்துக்கு. காரணம், அப்பா அம்மா 2 பிள்ளைகள் வருகிறார்கள். வந்து கண்ணீரோடு சொல்ல வார்த்தை, ஃபாதர் எங்கள் குடும்பம் சாபத்தில் இருக்கின்றது. எடுத்தோடனே சொல்ல வார்த்தை, எங்கள் குடும்பம் சாபத்தில் இருக்கின்றது. நான் கேட்டேன், சாபத்திலா? யார் சொன்ன சாபத்தில் இருக்கின்ற? எங்களுக்கு ஒரு பிரதர் வருவார் எங்கள் வீட்டிற்கு, அவர் வந்து சொல்லியிருக்கின்றார், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பம் சாபத்தில் இருக்கின்றது, யார் செய்வினை வைத்திருக்கின்றார்கள், அதனால் நீங்கள் வீட்டை நீங்கள் விட்டு போக வேண்டும், இந்த வீட்டில் அதெல்லாம் இருக்கின்றது, அதனால் நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்று. அப்போ கேட்டேன், வீட்டை விட்டு எங்கே போக வேண்டும்? நாங்கள் வாடகை வீட்டுக்கு போகலாம்னு இருக்கிறோம் ஃபாதர். வாடகை வீட்டுக்கா? அப்போ இது எந்த வீடு? இது எங்கள் சொந்த வீடு. இப்போது அந்த பிரதருக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறேன். அவருக்கு நல்ல வீடு இருக்குது. அவர் எப்படி இருக்கிறார்? அவரு நல்லா தான், அவருக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டாரா? அவர் சொல்லிவிட்டு அவரு போய்விட்டாருண்டு. நீ என்ன கேட்கின்றாய்? நான் அப்படி இருக்கின்றேன். அப்போ அடுத்த கேள்வி நான் கேட்ட உடனே கேட்ட கேள்வி தான், நீ பாவசங்கீதம் செய்து எத்தனை நாட்கள் ஆகின்றன? அப்போ அவர் சொல்கிற வார்த்தை, அது பல மாதங்கள், அப்புறம் அப்பன் அம்மா பல மாதங்கள், அப்பன் பல வருஷங்கள், பிள்ளைகள் 2 பேரும் அதுவும் பல வருஷங்கள் என்று. சரி, நீங்கள் குடும்பமாக ஜெபமாலை பண்ணுற பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது, எங்களுக்கு நேரம் இல்லை ஃபாதர். சந்தோஷம். இனி அடுத்தது, திருப்பலி போகிற பழக்கம் இருக்கா? ஓ, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தவற மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு திருப்பலி உங்களுக்கு? எங்கள் பங்கள் 8 மணிக்கு திருப்பலி. நீ எத்தனை மணிக்கு போவ? நான் கரெக்டாக 8:15 போய் நிற்பேன். கரெக்டாக 8:15 போய் நிற்பீங்க. சரி, பிள்ளைகளை மறைக்கல்வியெல்லாம் போகிற பழக்கம் இருக்கா? எப்படி ஃபாதர்? டியூஷன்லாம் இருக்குது ஃபாதர், எப்படி ஃபாதர் போக முடியும்? சந்தோஷம். வீட்டில் பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கா? எப்பயாவது நாங்கள் படிப்போம் ஃபாதர், படிக்கும். இனி பிரதர் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் பேய் உங்கள் வீட்டில் தான் வந்து நிற்கும். உங்களுக்கே பதில் கிடச்சி போயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு பதில் கிடச்சி போயிடுச்சு இல்லையா? நீங்கள் எக்ஸ்பிளேஷன் வேணுமா? இவர்கள் பல இந்த பிரதரை தேடி இவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். காரும் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். உனக்கு புத்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். நீ ஒரு கத்தோலிக்கன், உனக்கு புத்தி ஏதாவது இருக்கா? தெய்வம் இந்த வீட்டில் வசிக்கின்றார். தன்னுடைய தூய ரத்தத்தை இந்த மண் உலகில், இந்த பூமியில் அவளுக்கு சிந்திருக்கின்றார். எப்போ இயேசுடைய தூய ரத்தமானது இந்த பூமியில் சிந்திருக்கின்றதோ அந்த நொடியிலேயே இந்த பூமியுடைய எல்லா சாப கட்டுகளிலும் எல்லாம் நீங்கி விட்டது. காரணம், தெய்வம் சிலுவையில் அதெல்லாம் எடுத்து விட்டார். அதன் வழியாக உனக்கு மீட்பு தந்து விட்டார். இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து, இயேசு மேல் நம்பிக்கை வைத்து நீ வைத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிருபை கிடைக்கும். எங்கே ஃபாதருக்கு ஆதாரம் உண்டா? எடுத்துப்படி. எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ஊனும் இரத்தமும் போல அப்பிள்ளைகளைப் போல்
அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். அடுத்தது, இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்ட அலகையை சாவின் வழியாகவே அவர் அழித்து விட்டார். அடுத்தது, வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தை அடிமைப்பட்ட அவரை அவர் விடுவிக்கின்றார். அர்த்தம் புரிகிறதா? அப்ப மீண்டும் படிங்க 14-15. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போலவே அவரும் அதே இயல்பில் கண்டார். அவருங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த இயல்பில்? மனித இயல்பில் அவரும் பங்கு கொள்கின்றார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகை. அப்படி என்றால் இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக மரணத்துக்கு மேல் அதிகாரம் யாருக்கு இருந்தது? பிசாசுக்கு இருந்தது. அப்ப இயேசு சிலுவையில் எப்போ மரித்தாரோ அந்த நொடியிலேயே அதோடைய ஆட்டம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதன் ஆற்றல் முடிந்து விட்டது. சாவின் மேல் ஆற்றிக் கொண்ட அலகையை சாவு வழியாகவே அவர் அதை அழித்து விடுகின்றார். கிளியர்? இனி வாழ்நாள் முழுதும் சாவின் மேல் அச்சத்தில் இருந்த நம்மை அவர் அடிமைப்பட்டிலிருந்து விடுவிக்கின்றார். அப்ப நித்திய மரணத்திலிருந்து தெய்வம் எனக்கு விடுதலை தருகின்றார். எப்படி? சிலுவை வழியாக. அப்போ பாடுபட்ட சிறுவம் என்பது அது விடுதலை. அப்போ விடுதலை உனக்கும் எனக்கும் தெய்வம் தந்து விட்டார். சிலுவை வழியாக மீட்பு தந்து விட்டார். இனி என்ன செய்ய வேண்டும்? அந்த சிலுவையின் நம்பிக்கை வைத்தாலே போதுமே. நித்திய மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தந்தார். இனி எடுத்து படிங்கள். 1 பேதுரு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக மாசு மற்றும் ஆட்டுவிட்டை போன்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள திரு இரத்தமாகும். அப்போ இயேசு கிறிஸ்து உன்னை விலை கொடுத்து வாங்கி விட்டார். நீ பிசாசுக்கு சொந்தமல்ல. நீ யாருக்கு சொந்தமானவன்? தெய்வத்துக்கு சொந்தமானவன். எப்போ நீ இறைவனுக்கு சொந்தமாக நீ மாறுவாய்? அந்த விலையேற ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கினா அந்த விலை ரத்தத்தை நீ சொந்தமாக்குன பொழுது அந்த ரத்தம் உனக்கு எங்கே கிடைக்கும்? பலிப்பிடம். பலிப்பிடம். நீ திருப்பலி பங்கெடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போய்விடும். மீண்டும் படிங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அப்ப ஆட்டுக்குட்டி என்பது யாரு? இயேசு. அப்ப இயேசு சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்று என்றால் அந்த திருப்பலிக்கு யாரெல்லாம் சாட்சியாக இருக்கிறார்களோ அந்த சாட்சியாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் மீட்பு பெறுகிறார்கள். அதான் அவர்கள் ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவனை என்பது யாரு? சாத்தானை அவர் வென்றார்கள். அவள் திருப்பலியில் உனக்கு பங்கெடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கிருபை கிடைக்கும். அவள் பக்தி உணர்வு பங்கெடுக்க வேண்டும் என்றால், உனக்கு பாவம் மேலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் உனக்கு என்ன தேவை? பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனம் செய்தாலே போய்விடும், ஆட்டோமேட்டிக் எழுதிடும். அப்போ இந்த பேசிக்கான விருத்தை கத்தோலிக்க திருச்சபை கற்றுத்தருகிற இது புரிந்து கொள்ளாமல் எத்தனை கத்தோலிக்கர்கள் இப்படி இருக்கின்றார்கள். அதான் அடிக்கடி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்னவென்று பிரதர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, பிரதர் சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் சொல்கிறேன், எல்லாம் ரின்னு கூட்டு போவார்கள். கடைசியில் வாழ்க்கை ரின்னு போய்விடும். அப்போ நான் சொன்னேன், அந்த குடும்பத்தில் உங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடான்னு கேட்டேன். ஏன் ஃபாதர்? இல்லை அதை எழுதி கொடுத்துருங்களே, அப்போ பல காரியங்களை செய்யலாம் என்று. அவங்க சிரிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உன் வீட்டில் ஒன்றும் கிடையாது, போயிட்டு பத்திரமா இருக்க பாரு. முதல்ல போய்ட்டு குடும்பம் நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்யுங்கள். அதுக்கப்புறம் பங்கு தந்தையை கூப்பிட்டு வீட்டை பிளஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிசாசும் ஓடிவிடும். ஒரு பிசாசு ஃபஸ்ட்டு உனக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே தோர்த்துடணும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி நல்லா இருக்கேன் வேத, நல்லா இருக்கேன் வேத, சந்தோஷம். ஐயோ தெய்வமே, மக்களே, இதே மாதிரி பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்காமல் நீ பாட்டு ரவுண்ட் அடிச்சு கொண்டே இருப்பாய் ஒழிய ஒரு நாளும் உனக்கு விடுதல் கிடைக்காது. அதான் பார்க்கின்றோம். அப்போ இறைவன் வெளிப்படுத்துகின்றார். அந்த வெளிப்படுத்துகிற எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும்? பல விதத்தில் நான் ஒரு லேசாக 1-2 காரியங்கள் மட்டும் எடுத்து சொல்கின்றேன். மக்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கின்றோம், தெய்வம் வெளிப்படுத்துகிற விதம் ஒன்று உண்டு. அதுக்காக நீ என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். எடுத்து படிங்கள். ஹபக்குக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப் போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக நான் காத்திருப்பேன். ஜெபம். காத்திருப்பது என்பது ஒரு பிரேயர்.
நீ காத்திரு, தெய்வம் தர வேண்டிய சமயத்தில் தெய்வம் தருவார், தெய்வம் உன்னை விடுவிக்க வேண்டிய சமயத்தில் தெய்வம் உன்னை விடுவிப்பார். அது வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ காத்திருக்க வேண்டும், நீ காத்திருக்க வேண்டும். அப்போ காத்திருப்பது என்பது ஜெபத்தோடு இணைந்திருப்பது காரணங்கள். இதை பார்க்கட்டும். மீண்டும் பாருங்கள். காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல். அது என்ன காவல் மாடம்? கோட்டை மேல் நீங்கள் தெரியும். தான் நம்ம அந்த புழல் அந்த சிறைகளை பார்க்கும்போது அந்த காம்பவுண்டுக்கு மேலே உள்ள பெரிய பெல் டவர் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். அது மேலே என்ன காவல்காரர் காத்து கொண்டிருக்காங்களே, அதான் காவல் காத்து கொண்டிருப்பது. அப்போ நான் அங்கு நின்று கொண்டு இருப்பேன். எதற்காக? எனக்கு செய்தி கடந்து வரட்டும். ஏன் அங்கு போய் உட்கார வேண்டும்? தனிமை. அங்கே தனிமை, அங்கே யாரும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதை உலகிலிருந்து இப்போ எல்லா சவுண்டிலிருந்து நான் மேலே நான் போய் தனிமையில் நான் போய்விடுகின்றேன். அப்படி என்றால் அமைதியான ஒரு சூழல். அந்த அமைதியான சூழலில் தனிமையில் இதை நான் இருக்கின்ற பொழுது தெய்வ ஸ்வரம் எனக்கு கேட்கும். அதுதான் நீங்கள் பாருங்கள், எலியா இறைவாக்கினர் இல்லையா? எங்கிற வாசிக்கிறோம் 1 அரசர் 19ஆம் அதிகாரம் எல்லோரும் தெரியும் இல்லையா? அப்போ எலியா இறைவாக்கினரை தெய்வம் சில வார்த்தை என்பது என்ன? எங்க நீ வா, எங்க எத்தனை படிங்கள்? அது 19ஆம் அதிகாரம் 10 நினைக்கின்றேன். 10லிருந்து வாக்கின்படி. நான் உன்மேல் பேராவல் கொண்டவனாக இருக்கின்றேன். அடுத்தது, உனது உடன்படிக்கை உதறிவிட்டனர், உன் பலிப்பிடங்களையும் தகர்த்து விட்டனர், உன் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர், நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர். அப்போ பயந்து ஓடிக்கொண்ட அவனுக்கு தெய்வம் சொல்ற வார்த்தை, இடம் நீ ஏன் நீங்க ஒளிந்து கொண்டு இருக்கின்றாய், வா என்னுடைய பிரசனத்தை உனக்கு காட்டுகிறேன். அடுத்த வார்த்தை படிங்கள் தொடர்ந்து. பார்த்தீங்களா? மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராக நான் கடந்து செல்லவிருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் ஒன்று சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. சத்தங்கள். அப்போ பயங்கரமான சுழல் காற்று, சத்தம், பயங்கர சத்தம். தெய்வ ஸ்வரம் கேட்கிற சமயத்துக்கு இறைவனுடைய குரல் கேட்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி சத்தங்கள் மத்தியில் உனக்கு கேட்க முடியுமா? உனக்கு கேட்க முடியாது. அப்படின்னு என்னது? ஜபமல்ல. நீ வேலை செய்கிற இடங்களில், சண்டை போடுகிற இடங்களில் நீ வாட்டின சண்டை போட்டு கொண்டு வாய்க்கு வந்து ரிப்ளை கொடுத்து கொண்டு இருக்கிறாய். கணவன் மனை கூடு சத்தம் போட்டு கொண்டிருப்பீர்கள். கணவன் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருப்பீர்கள். சத்தம் போட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த ஜபத்தில் இருக்கிற பொழுது உனக்கு அங்கு விடுதலை கிடைக்குமா? ஜப உணர்வு உனக்கு அங்கு வராது. இதை நம்ம பார்க்கின்றோம். இனி அடுத்தது என்ன வருகிறது? நிலநடுக்கம் ஏற்பட்ட சுழல் காற்று மலைகள் பிளந்து பறக்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கு இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் அங்கு இருக்கவில்லை. பயம், நிலநடுக்கம், பயம் பிரிந்து போடுகிறது. அப்போ பிளவுகள் ஏற்படுகின்றன. அந்த பிளவுகளில் ஏற்படுற சமயத்தில் உங்களுக்குள்ளே பிளவில் இருக்கிற பொழுது தெய்வ ஸ்வரம் கேட்க முடியாது. நிலம் பிளந்து போகிறது. நிலநடுக்கம், நிலம் பிளந்து போகிறது. அப்படி என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றவர்கள் உங்களுக்குள்ளே விசுவாச பிளவுகள் அங்கே ஏற்படும்போது ஒரு நாளும் தெய்வ ஸ்வரம் உங்களுக்கு அங்கே வராது. இறை பிரசனம் உங்களால் காண முடியாது. அடுத்தது என்ன வருகிறது? நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் அங்கு இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி ஒன்று கேட்டது. அமைதியான ஒரு சூழல், அமைதியான ஒரு சூழல். அந்த அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அடுத்த வார்த்தை, அதை எலியா கழித்த உடனே போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். இதை நாம் பார்க்கின்றோம். அமைதியான சூழலில் தெய்வத்தை உன்னால் காண முடியும். இதோ காவல் மாடத்தில் நான் நிற்கின்றேன். அங்கு நின்று கொண்டு இறைவனுடைய ஸ்வரம் என்னவென்று கேட்பதற்காக என்னையே நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன். அமைதியான ஒரு சூழலில், யாரும் இல்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் இடத்தில் இதோ நான் அங்கு நின்று கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வ ஸ்வரம் என கேட்கும். ஆனால் தான் திருப்பாடல் 46:10, திருப்பாடல் 46:10, அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது வேற்ற தடை நான் உயர்ந்து இருப்பேன், பூவுலகில் நான் மாற்றிடும் விளங்க. அமைதி கொண்டு இரு, நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள், நீ உன்னையே நீ சாந்தமாக்கு. அதான் இயேசு சொன்ன வார்த்தை. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் அருள வேண்டாம், என் மேல் நம்பிக்கை வையுங்கள், என்னை அனுப்பியர் மீதும் நம்பிக்கை வையுங்கள். அப்போ உள்ளம் கலகாதீர்கள், உள்ளம் அருள போகாதீர்கள், நீ தைரியமாக இரு, நீ தைரியமா இருக்கு. அப்ப அமைதியாக வைத்துக் கொண்டு இரு. அப்போ இறைவனுடைய ஸ்வரம் நீ கேட்க வேண்டும் என்றால் நீ காத்திருந்து நீ ஜெபம் செய். அமைதியோடு இருந்து நீ ஜெபம் செய்.
தினம் பார்க்கின்றோம். அப்போ அமைதியோடு இருந்து நீ ஜெபம் செய், காத்திருந்து நீ ஜெபம் செய். அப்போ ஜெபிக்கிற நிலையில் இருக்கிற போது மட்டுமே தான் இறை ஸ்வரம் உனக்கு கேட்க முடியும். இல்லை என்றால் நீ பல மனிதர்களை தேடி நீ அங்கிங்கு அழிந்து கொண்டே இருப்பாய். பலிப்பிடத்தில் இதோ நீங்கள் வருகிற சமயத்தில் தெய்வத்தை உன்னால் காண முடியும். அப்பாவடியில் ரசத்து வருகிற இயேசுவை உன்னால் காண முடியவில்லை என்றால் நீ அமைதியான சூழலில் நீ இல்லை. நீ பல சிந்தனைகளை நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றாய். அந்த சிந்தனைகள் எல்லாம் பலிப்படுத்தல் ஒப்பு கொடுத்து கொண்டு ஆண்டவரே என்று சில எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது கான்சன்ட்ரேஷன் அங்கு கொடுக்க வேண்டும். தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீ வாழ வேண்டும். உங்கள் சௌகரியத்துக்கு எப்படி நான் ஃபேனுக்காக நிற்கிறேன், நான் அங்கே போகிறேன், எனக்கு இங்கே நிற்கிறேன், சௌகரியம் படி நான் வந்து நிற்கின்றேன், அதெல்லாம் கிடையாது. தாகத்தோடு இருந்தால் மட்டுமே தான் மக்களே அங்கே தெய்வத்தை ஸ்வரம் கேட்க முடியும். தாகத்தோடு இருக்க வேண்டும். இதோ நான் தெய்வத்தை காண வேண்டும். இதோ நான் திருப்பலிக்கு நான் போகின்றேன், இதோ குடும்பத்தை நான் ஜெபமாலை நான் செய்ய போகின்றேன், இதோ நான் பைபிள் படிக்க நான் போகின்றேன். ஆண்டவரே உன்னை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும், உன்னை பற்றி அறிவு எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த தாகம் இருக்கின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அங்கு வெளிப்படுத்தல் கிடைக்கும். மாறாக இந்த தாகம் இல்லை, சும்மா ஏனோதான கடமைக்காக வந்து நிற்பதும் கடமைக்காக வந்து போகிற என்றால் ஈஸியாக நீ ஏமாந்து போவாய். உன்னை யாரு ஏமாற சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. இது நம்ம பார்க்கின்றோம். மீண்டும் படிங்கள் திருப்பாடல் 37 அதிகாரம் 7ஆம் வாக்கியம். திருப்பாடல் 37:7 ஆண்டவருடன் அமைதியுடன் காத்திரு. அடுத்தது ஏற்றுக்கொள்ளாது. அப்போ நான் பார்க்கின்றோம் ஆண்டவர் சொன்னதில் நீ அமைதியுடன் காத்திரு. சூழ்ச்சி செய்பவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அவங்க நன்றாக இருக்கிறார்களே, நான் தானே இப்படி ஏமாந்திருக்கின்றேன், நான் தானே காயிருக்கின்றேன், உன்னை தேடி வருகிறேன், நான் எனக்கு எதுவுமே கிடைக்குவதில்லை, உன்னை மறந்து வாழ்கிறவர்களுக்கு அத்தனையும் நன்றாக இருக்கிறார்களே என்று உனக்குள்ளே நீ சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தில் இதா தெய்வம் சொல்கிறார், எடா நீ பொறுமையோடு இரு, நீ காத்திரு, நீ காத்திரு. எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரை நான் காத்திருக்க வேண்டும்? எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே? இறைவன் பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் போலவும், 1000 ஆண்டு என்பது ஒரு நாள் போலவும் இருக்கும். அப்போ அதுக்கான பதில் எல்லாம் உண்டா? பதில் உண்டு. ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்களே, எவ்வளோ வருஷமாக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே, அவன் ஆலயத்துக்கே வரமாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாம் நன்மைகள் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களே, அவங்களுக்கு பதில் உண்டா? பதில் உண்டு. எங்கே? அதே திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5. பார்த்தீங்களா? தீமை செய்வோரை கண்டு மனம் புழங்காதே, பொல்லாங்க செய்வரை கண்டு பொறாமைப்படாதே. அப்படி என்ன அர்த்தம்? தீமை செய்வரை கண்டு நீ மனம் புழுங்கி கொண்டு இருக்காது, பொல்லாங்க செய்வரை கண்டு நீ பொறாமைட. அவன் பாரு எல்லா தப்பும் செய்து கொண்டு நல்லா தானே இருக்கிறான், நான் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகின்றேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு நீ அழுது கொண்டு இருக்காத, நீ காத்திரு, நீ அமைதியுடன் காத்திரு. அடுத்த வார்த்தை, அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவார், பசுமுல்லை போல் வாடி போவார். அவர்கள் புல்லை போல உலர்ந்து போவார், நீயோ எப்படி இருப்பாய்? அடுத்த வார்த்தை படி, ஆண்டவரையே நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழு. அர்த்தம் புரிஞ்சிச்சா? ஆண்டவரே நம்பு, அவன் அப்படி போறான்னு சொல்லிக்கொண்டு நீயும் போகாத, அவனை இவனை தேடி நீ போகாத. இதனுடைய அர்த்தங்கள், அவனை இவனை தேடி போகாத. ஆலயத்துக்கு போக மாட்டார்கள், திருப்பலிக்கு போக மாட்டார்கள், மற்ற காரியங்கள் நபர்களை தேடி போவார்கள். என்னது? செய்வே என மந்திரவாதி மாதிரி தேடி போகிறது. இங்கே எனக்கு எடுத்து காட்டுங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எடுத்து காட்டுங்க, எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பல மனிதர்களை தேடி போவார்களே ஒழிய தெய்வத்தை தேடி வரமாட்டார்கள், பலிப்படத்தை தேடி வரமாட்டார்கள், குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்க மாட்டார்கள். மாறாக ஏனோ தான் என்று போய் கொண்டிருப்பார்கள். எல்லா வேலையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுக்கு முக்கியத்துவம் அல்ல, தங்கள் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவார்கள். ஏதாவது நோய்கள், ஏதாவது அதிகமான பிரச்சனை வர சமயத்தில் அப்பா வருவார்கள், ஆண்டவரே எங்களை பார்த்து, ஆண்டவரே எங்களை பாரும் என்று. இது முன்னாடி நீ வர வேண்டியதானே, நிபுணம் தானே? ஆண்டவரே நம்பு, நலமானதை செய். அப்படி என்ன அர்த்தம்? உனக்கு நலமானதல்ல, பிறர் அன்பை மையப்படுத்தி நீ வாழப்பாரு. உன் வீட்டில் உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் பெற்றோருக்கு, உன் கூட பிறந்தவர்களுக்கு, உன் கூட குடும்ப அங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு முதலில் நன்மை செய்யப்பாரு. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ செயல்படப்பாரு. உன் அடுத்த இருக்கிற குடும்பத்தில், உன் அடுத்த இருக்கிற வீட்டில், உன் அன்பியத்தில், உன் பங்கில், உன் திருச்சபையில் நன்மை செய்யப்பாரு. நலமானதை செய். தெய்வத்துக்கு எது நலமானதோ அது நீ செய். உனக்கு எது விருப்பமானதோ அது நீ செய்யாது.
இறைவனுக்கு எது நன்மை வருகிறதோ அது நீ செய். இறைவனுக்கு நன்மை என்பது என்னது? மன்னிப்பு கொடுப்பது, விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து நீ வாழ்வது, இது நீ செய்ய வேண்டும். பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்வது, இது நீ செய்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நன்மை கடந்து வரும். அடுத்த என்ன வருகிறது? நாட்டிலேயே குடியிரு. அப்படி என்றால் விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க பாரு. எனக்கு வந்துச்சு, எனக்கு எதுவும் செய்யவில்லை, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, விட்டு போவார்கள். இங்கே பல கோயிலுக்கு போவார்கள், பங்கு கோயிலுக்கு போக மாட்டார்கள். இங்கே மற்ற எங்கெல்லாம் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமை இல்லை திங்கக்கிழமை, என்ன திங்கக்கிழமை யாருக்கு? யூதா. திங்கக்கிழமை யூதா பங்கு கோயிலுக்கு போக மாட்டார்கள். திங்கக்கிழமை யூதா, செவ்வாய்க்கிழமை அந்தோனியார், புதன்கிழமை சூசையப்பர் தெய்வமே, வியாழக்கிழமை குழந்தை இயேசு. எல்லாம் அங்கேயும் அதுக்கே தான் இருக்கு போல இருக்கு. வெள்ளிக்கிழமை அருளாலயமா இடிக்க முடியும். இது பகல தானே, உங்கள் பங்கில் ஈவினிங் தானே மாசு, ஈவினிங் போங்க, அது பிரச்சனை. பகலில் இங்கே வரல, அதனால ஈவினிங் வைக்கல. எப்படி அருளாலயமா? வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிடுச்சு, சனிக்கிழமை மாத நாள், ஞாயிற்றுக்கிழமை பங்கு, அதில் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ செபேசியாருக்கெல்லாம் முடிக்கிறது கிடையாதா? அவருக்கு எப்போ வேணால் வச்சுக்கலாம். மாதத்தில் ஒன்று அந்தோனியருக்கு எல்லா மாதத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் போகும், இவருக்கு ஒரு நாள். என்ன ஆகதி கிடக்குது பாரு. அப்போ உன் பங்கில் இந்த வார நாட்களில், தினமும் வார நாட்களில் உன் பங்கில் திருப்பலி நடக்கிறது. அந்த திருப்பலி நீ பார்க்கலாமே. அந்த திருப்பலியில் அந்த செவ்வாய்க்கிழமைக்கான அந்தோனியார்னா அந்த திருப்பலி அந்தோனியார் நீ பண்ணு. அதானே உங்கள் பங்கில் எல்லாம் செவ்வாய்க்கிழமை ஆனால் அந்தோனியார் மன்றாட்டு இருக்கும், நவநாள்கள் இருக்கும். அங்கெல்லாம் பங்கெடுத்தால் உனக்கு பத்தாது, இந்த பலிப்படம் பத்தாது. உங்களுக்கு வேற எங்கெல்லாம் இருக்கிற பெரிய கோயிலுக்கோ அங்கே போனால் தான் உனக்கு கிடைக்கும் என்றால் எப்படி மக்களே கிருபைகள்? உன்னுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். எங்கே ஒரு மனநிலை இருக்குன்னு பாருங்கள். அந்த மனநிலை தான் தவறு. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அப்பேற்பட்ட மனிதர்களை காக்கா கொத்துற மாதிரி அழகாக பிசாசு கொத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பான். விசுவாச வாழ்க்கைக்கு எதிராகத்தான் நீ தான் போய் கொண்டிருப்பாய் ஒழிய வேறு எதுவும் இல்லையே. மக்களே, பலிப்பீடம் உன் பங்கிலே உண்டு. உன் பங்கில் இல்லாத சக்தி எங்கள் மக்கள் இருக்கின்றது. உனக்கு தெய்வம் தந்திருக்கின்றார். இதை உனக்கு வேண்டிய கிருபைகள் எல்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எதுக்கு அவ்வளோ தூரம் நீ வருகின்றாய்? ஆனால் நீ அங்கே போக வேண்டும் என்று போகணும். போ, யார் வேண்டான்னா அதுக்குன்னு அருளாலையும் வராமல் இருந்துடாதீங்க. அருளாலையும் வந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த அர்த்தம் என்பது வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்ல, இது நம்ம பங்கிட்டோம். நாட்டிலே குடியிரு என்றால் விசுவாசத்திலே குடியிரு. இந்த தியான மையங்கள் எல்லாம் எதற்காக தரப்படுகின்றன? அது தெரியணுமே. தியான மையங்கள் எல்லாம் எதற்காக? அங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கிறவன், பங்குல சண்டை போட்டு கொண்டு இருக்கிறவன், ஆலய அருத்தந்தை மேலே பங்கு மக்கள் மேலேயும் சண்டை போட்டிருக்கிறவன், அவன் விசுவாச கோயிலுக்கே போக மாட்டான். விசுவாச வாழ்க்கை அவனுக்கு இருக்காது. அப்போ என்ன செய்கிறான்? இங்கே தியானமயத்துக்கு கடந்து வருவான். தியானமயத்துக்கு கடந்து வந்த பிறகு அங்கே இறைவார்த்தை, இங்கே இறைவார்த்தை கேட்பான். இங்கே இறைவார்த்தை கேட்டு இதோ தான் செய்த தவறு என்று உணர்ந்து அது பிறகு மன்னிப்பு கேட்டு நேரம் எங்கே போவான்? அங்கே பங்குக்கே போவான். இது ஒரு ஹாஸ்பிட்டல். தியான மையம் ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பேஷண்ட் தான் இருப்பார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள். என்ன நீங்களாம் இப்படி பார்த்தாலே தெரியுது. இங்கே எல்லாமே பேஷண்ட் தான் இருப்பார்கள், ஆன்மாவில் பேஷண்ட்டாக இருக்கிறவர்கள். அப்போ உங்களை எல்லாம் தட்டி தடவி எல்லாம் போட்டு அடித்து ஆப்ரேஷன் வேணுங்களுக்கு ஆப்ரேஷனு, அதுக்கப்புறம் கட்டிங் வேணும் கட்டிங், ப்ரூனிங் எல்லாம் செய்து முடித்த பிறகு பிளாஸ்டிக் அடித்து விட்டு உங்களுக்கு மீண்டும் எங்கே அனுப்புவார்கள்? போ, உன் பங்குக்கு விசுவாசத்தலம் அங்கே போய் வாழப்பாரு. அதனால தான் தியான மையங்கள் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் திருச்சபை அனுமதிக்கிறது. அங்கத்தான் நீங்கள் பாருங்கள், பங்குகளில் 5 நிமிஷம் தான் இறைவார்த்தை அறிவிக்க உனக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே தியான மையத்தில் எவ்வளோ நேரம் கொடுக்கப்படுகிறது? 5 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதனால் என்ன, இங்கே அதனால இங்கே அங்கே வார்த்தை அறிவிக்க சூழல் காண முடியாது. அதனால் இங்கே வா, வார்த்தையை கேளு, வார்த்தை கேட்டு போய் வாழ்க்கை வாழப்பாரு. இதான் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது, போயிட்டு வந்து திருப்பலி பங்கிடு மறுபடியும். இதான் மக்களுடைய அர்த்தங்கள். ஆனால் நீ அதை என்ன செய்கின்றாய்? இங்கேயே குடியிருந்தன வேலை நடக்குமா? இது முடியாது. இங்கே இல்லை, உனக்கு தேவை பங்கு. பங்கு தான் முக்கியம். அப்போ இங்கே வா, இங்கே வந்துட்டு சக்தியை பெற்றுக்கொண்டு நீ போ. அப்போ நோயாளிகளாக இங்கே வந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டே இருக்கின்றோம், போயிட்டு பணி செய். பிரைஸ் தி லார்ட். நாட்டிலேயே குடியிரு, விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இரு. அடுத்தது, நம்பத்தக்கவராய் வாழு. யாருக்கு?
தெய்வத்துக்கு நம்பத்தக்கவராக இருக்கு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் மனிதரை யாருமே நான் நம்பவே மாட்டேன் சொன்னாரா? யோவான் நற்செய்தி 1:24-25. யோவான் நற்செய்தி 2 அதிகாரம் யோவான் நற்செய்தி 2:24-25. ஆனால் இயேசு அவர்களை நம்ப விடவில்லை. அடுத்தது, ஏனெனில் அவருக்கு அனைவர் பற்றியும் தெரியும். அடுத்தது, பார்த்தீங்களா? ஏசு மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போ நம்பாத இருக்கிற இயேசு என்னை நம்ப வேண்டும், அப்போ நம்பத்தக்கவரால் நான் வாழ வேண்டும். இயேசுவிடத்தில் நம்பிக்கை பெற்ற நபராக இருக்க வேண்டும், ஒழிய அடுத்தவரிடத்தில் நம்பிக்கை பெறுவதில்லை. அதான் இயேசு பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை, நீரே என் அன்பார்ந்த மகன், உன்னில் நான் பூரிப்படைகின்றேன். தாபூர் மலையில் வந்த சம்பவம், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். அடுத்த வார்த்தை, இவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். இந்த வார்த்தை நீயும் நானும் கேட்க வேண்டும். இதோ நீரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இவர் சொல்வதை கணவனே நீ செய்து கொள், மனைவியே நீ செய்து கொள், பிள்ளைகளே நீ செய்து கொள், பெற்றவர்களே நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். இதனுடைய அர்த்தங்கள். அப்போ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் நான் காத்து இருக்க வேண்டும், ஜெப உணர்வில் நான் இருக்க வேண்டும். அப்போ அவன் இப்படி வளர்ந்துட்டானே, இவன் இப்படி வளர்ந்துட்டானே, நான் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு போகாத. அப்படி போகிற சமயத்தில் பிசாசும் சிந்தனையில் இதோ பல விஷயத்தை குத்தி வைக்கிற சமயத்தில் நீ தான் ஏமாந்து போவாய். அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள். மீண்டும் அந்த படிங்கள் 37 அதிகாரம், திருப்பாடல் 37 அதிகாரம், மறுபடியும் 1 அப்படி படிங்கள், 5 வரைக்கும் படிங்கள். தீமை செய்வோரை கண்டு மனம் புழங்காதே, பொல்லாக செய்வரை கண்டு பொறாமைப்படாதே. அடுத்தது, புல்லை போல் உலர்ந்து போவார், பசுமுண்டை போல் வாடி போவார். அடுத்தது, நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடிரு, நம்பத்தக்கவராய் வாழு. அடுத்தது, ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். தெய்வம் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார், வேற யாரும் அல்ல, மனிதன் அல்ல. உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை தெய்வம் நிறைவேற்றுவார். உனக்கு என்ன விருப்பமோ தெய்வத்துடைய விருப்பத்தை ஏற்றபடி போகட்டும், என்னுடைய விருப்பத்தை ஏற்றப்படும். சாலமன் அரசன் அல்ல, அவன் கேட்டான் என்ன வேண்டும் என்று, எனக்கு தேவை ஞானம். உள்ளத்தின் விருப்பத்தை தெய்வம் நிறைவேற்றினார். ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, வேற என்ன கொடுக்கின்றார்? செல்வத்தையும் புகழையும் தெய்வம் கொடுக்கின்றார். இது சந்தோஷம் அடைகின்றார். இறைவனுடைய விருப்பம் என்னவென்று அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நீ கேட்க வேண்டும். மக்களை, நீ நானும் அது செய்கிறோமா? இல்லை. நம் சாதாரண விஷயம், வீட்டில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். அப்பா கிட்ட இருந்து பைசா வாங்கணும் என்றால் பையன் என்ன செய்வான்? யார் தேடியே போகிறான்? அம்மாவை தேடி போகின்றான். காரணம் என்ன? இவன் போய் கேட்க வேண்டியதானே, சொந்த பையன் தானே. ஏன் அம்மாவை தேடி போக வேண்டும்? அம்மாவுக்கு தெரியுங்க அப்பாவோட வீக்னஸ் என்னன்னு. ஆட்டோமேட்டிக் பையன் கூட, அப்பா எனக்கு 500 ரூபா படம் பார்க்க, 500 படம் உனக்கு எப்படி வாங்கணும் தெரியும், படம் வேணும். அம்மாட்டு போக்க, அம்மா எனக்கு 500 ரூபா. எதுக்குடா 500 ரூபா? வேணும்மா, ஏதோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் வாங்கணுமான்னு கூட. ரிலீஸ் ஆயிடுச்சா? என்னது 2000 டிக்கெட்? 2000மா? 500 இல்லையா? வச்சுக்கோ, நம்ம வச்சுப்போம், ஏதோ ஒன்று வச்சுப்போம், ஏதோ ஒன்று வச்சுக்கோ. எனக்கு ஜனநாயகம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு. அதெல்லாம் முடியாது இல்லை. சரி இருறான்னு. ஆனால் அம்மா இருந்தேன். அம்மா நேரம் போவாங்க, என்னங்க என்ன என்ன எனக்கு என்ன நீங்கள் என்னங்க காப்பி சாப்பிடுங்க, சூடாக இருக்குன்னு. இருக்கட்டும். அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, அப்புறம் நம்ம பையன் அங்கிங்க அதெல்லாம் பண்ணுவோம். என்ன நீங்கள் சரி 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 இந்தா 500 ரூபா இந்தா எடுத்துன்னு போ, யார்ட்டும் சொல்லாது போ. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்தடா 500 எடுத்துன்னு போடா. அப்பா காலி ஃப்ளாட்டு. மக்களே, எந்த லட்சத்தில் அப்பம் கிடக்கிறான் பாரு. அப்புறம் வீக்னஸ், பலவீனம் அம்மாவுக்கு தெரியும். தெய்வத்துடைய பலவீனம் யாருக்கு தெரியும்? தூய ஆவிக்கு தெரியும். ஆனால் தான் வார்த்தை, தூய ஆவிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் உனக்கு அனைத்தையும் செய்து கொடுப்பார். எங்கே நாம் வாசிக்கின்றோம்? ரோமிய திருமுகம் 8 அதிகாரம் 26 வாக்கியம். நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். அடுத்தது, ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனை வேண்டும் என்று நமக்கு தெரியாது. அடுத்தது, தூய ஆவியார் தாமே
சொல் வடிவம் பெறாத நம்முடைய பெருமூச்சுகளையும் நமக்காக பரிந்து பேசுகிறார். பார்த்தீங்களா, பெறாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். மீண்டும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவருடைய மனமே அன்றி வேறு எவரும் அறிவதில்லை. அடுத்தது, அவ்வாறு கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியை அன்றி வேறு யாரும் அறியார். ஆனால் தான் ஷார்ட்கட்டு, பிரேயருடைய ஷார்ட்கட் ஆவியானிடத்தில் மன்றாடு. அதனால் தான் கத்தோலிக்க திருச்சபை மிக தெளிவாக என்ன ஜெபம் எடுத்தாலும் முதலில் யாருடைய ஜெபத்தை சொல்லும்? ஆவியோட ஜெபம். அவ்வளோ பாரு. பின்ன எதுக்கு கத்தோலிக்க ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் என்ன? அப்போது அந்த டெக்னிக்கை படி நீ ஜெபமாலை பண்ணு, ஆவியான ஜெபமாலை பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஆவியானவரை எங்களுக்கு கண்டது மாறும்னு சொல்லி பைபிள் படி சும்மா ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லு, ஆவியானவரை இப்போ எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது கிடைக்கும். அவ்வளோதான். ஆவியானவரை மையப்படுத்தி நீ போடும்போது மட்டும்தான் மக்களே கிருபைகள் நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்ல, மீண்டும் எடுத்து படிங்கள். மலாக்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மலாக்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மலாக்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசுவோம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அடுத்தது, பார்த்தீங்களா, கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவரது திருமுறைகளை கடைபிடிப்பது ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? ஒரு பிரயோஜனம் இல்லையே, எல்லாம் வீண் தானே என்று. அடுத்த வார்த்தை, இனிமே நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்ற என்போம். கொடியோர் தழைத்து தொங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீ கூறவில்லையா? அடுத்த வார்த்தை, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒரு உரையாடி கொண்டிருந்தனர். ஆண்டவர் உன்னிப்பாய் கேட்டார். என்ன அழகர் பார்த்தீங்களா? உன்னுடைய கேள்விக்கான பதில் இது. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் செய்கிறோம், எனக்கு எதுவும் இல்லையே என்று. அப்போ ஆண்டவர் உன்னிப்பாக கேட்டார். அடுத்த வார்த்தை, எழுதப்பட்டது. அடுத்தது, நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனக்கு தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள். அது எது? செயலாற்றும் அந்நாளில், தீர்ப்பு நாள். அது வரைக்கும் தெய்வம் விட்டு விடுவார். இதோ மக்கள் விடுதலை பெற வேண்டும், மக்கள் விடுதலை பெற்று சௌக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக தெய்வம் காத்து கொண்டிருப்பார். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்காய் என்றிருப்பார். தினம் பார்க்கின்றோம். அது வரைக்கும் தெய்வம் பொறுமையோடு தெய்வம் காத்து கொண்டு இருப்பார். மீண்டும் படிங்கள். 4ஆம் அதிகாரம் 1 திருவாக்கியங்கள். போடப்பட்ட சருகு அவர். வரப்போகும் அந்த நாள் அவருடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனில் போடப்பட்டு சருகாவர். அப்போ சூளையை போல் தெய்வம் செயலற்ற அந்த நாள் வருகிற சமயத்தில் எல்லாம் பஸ்மமாகிவிடும், எல்லாம் பஸ்மமாகிவிடும். அப்போ மக்களே, நீ காத்திருந்து நீ பொறுமையோடு இரு. இதோ நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய வார்த்தையை நான் எப்படி கேட்க வேண்டும்? இறை வார்த்தை எனக்கு எப்போது வரும்? நீ பொறுமையோடு இரு, நீ காத்திரு. தெய்வம் செயலாற்றும் அந்த டைம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும். அப்போ இறைவனுடைய குரலை நான் கேட்க வேண்டும் என்றால் காத்திருப்பு மிக 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 அவசியம். நாம் வாசிக்கிறோம் இல்லையா? திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். பெற்று எனக்கு சாட்சியாக இருங்கள். அடுத்தது உண்டான மீண்டும் 4ஆவது வாக்கிய படிகள். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். என்னிடமிருந்து கேட்ட அந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற நீங்கள் காத்திருங்கள்.
அப்போ இன்னும் நீங்கள் இப்போ தண்ணீராக திருமுழுக்கு பெறுவீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் சிறிது காலம் தூய் ஆவியால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள். அப்போ அது வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ தூயா பெறுவதற்கு நீ காத்திருந்து ஜெபிக்க. அப்போ முதல் படியே இறைவனுடைய கிருபைகளை, அதை இறைவனுடைய வெளிப்படுத்தல் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஃபஸ்ட்டு உனக்கு தேவை அந்த காத்திருப்பு. ஜெப உணர்வோடு நீ இருக்க வேண்டும். எந்த பிளவுபடாமல் இருக்க வேண்டும். ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தனிமையில் அமைதியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற சமயத்தில் வெளிப்படுத்துதல் உனக்கு அங்கு கிடைக்கும். அதுக்காக ஏற்றபடியே இதை உனக்கு குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகலாம். Praise the Lord. Hallelujah. 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 இனி ரெண்டாவது நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது, தெய்வம் கனவுகள் வழியாக, காட்சிகள் வழியாக உனக்கு உன்னுடைய சூழலுக்கு ஏற்றபடி வெளிப்படுத்துவார். ஆனால் அந்த கனவுகள் காட்சிகள் வர்ற சமயத்தில் அது தெய்வத்துடைய வல்லமை அதில் இருக்கா என்பதை நீ உணர்ந்து செயல்பட வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக்கு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். நீங்கள் பார்ப்பீர்கள், ஃபாதர் நான் ஜெபிக்கும் போது கனவு கண்டேன், ராத்திரி கனவு கண்டேன், நான் கண்ட கனவு அப்படியே பழிக்கும், நான் என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் தெய்வம் எனக்கு கனவு வழியாக வெளிப்படுத்துவார். எல்லாம் அப்படி நம்ம படி ஓரோ வார்த்தையாக போங்கள். 34ஆம் அதிகாரம் 1. மதியினர் வெறுமையான பொய்யான நம்பிக்கை கொண்டுள்ளனர். கனவுகள் அறிவிலிகளுக்கு பறக்க ரக்கைகள் தருகின்றன. யாருக்கு? அறிவிலிகளுக்கு. நீ பார்க்குற கனவுகள் இதெல்லாம் தெய்வம் தந்த கனவுன்னு சொல்லி நீ போகிற என்றால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கிற போது முடிஞ்சு போச்சு. நாங்கள் தான் கனவு பண்ணுறேன். என்னது? போப் ஆகிற மாதிரி. ஏன்? அதுக்கெல்லாம் இவன் லைக் பண்ண மாட்டான். 1000 வச்சுப்போமா? டைரெக்டாக போப்பான். அப்போ கனவு நான் போப்பாகிற மாதிரி கனவு பார்க்கின்றேன். நடக்கிற காரியமா? அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போப்பேன் ரொம்ப சந்தோஷம். என்ன யார் வேண்டான்னா டிகிரின்னு போகும்போது ஊருக்குன்னு தேவையும் உனக்கு இந்த கனவு. அறிவிலிகளுக்கு பறக்குவதற்கு ரெக்கைகள் தருகின்றன. உனக்கு ஏற்ற மாதிரி அமைந்துச்சுன்னா உனக்கு சந்தோஷம். உனக்கு கொஞ்சம் எதிராக வர மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ அது எனக்கு இது இல்லை, எனக்கு பேய் தொல்லைகள் இருக்கின்றன. உனக்கு ஆப்போசிட்டாக பயம் தரக்கூடிய வர இருக்குது என்றால் நீ ஏதாவது சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருப்பாய். மக்களே, கனவுகளை பொருட்படுத்தாத. அடுத்த வார்த்தை படி. பொருட்படுத்துவோர் நிழலை பிடிக்க முயல்வோர் போலும் காற்றை துரத்துவோர் போலும் ஆவர். கிளியர். இனி அடுத்த வார்த்தை. கண்ணாடியில் தெரியும் முகம் வெறும் தோற்றமே, கனவுகளில் தோன்றுவதும் அவ்வாறே. வெறும் தோற்றம். இனி அடுத்த வார்த்தை. தூய்மையிலிருந்து தூய்மை வரக்கூடுமோ, பொய்மையிலிருந்து உண்மை வரக்கூடுமோ. நீங்கள் மிருகசாலைக்கு நீங்கள் போறீர்கள். என்ன மிருகசாலை? ஜூவுக்கு நீங்கள் போகிறீர்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜூவுக்கு போகிறீர்கள். அங்கே எல்லாம் மிருகங்கள் எல்லாம் பார்க்குறீர்கள். எல்லா தரப்பட்ட மிருகங்களையும் நீங்கள் காண்கின்றீர்கள். வீட்டுக்கு வருகிறீர்கள். ராத்திரி ஃபுல்லாக பிரியாணி எல்லாரும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அடித்து ஃபுல்லாக விட்டு லைட்டாக உறங்குகிறீர்கள். ராத்திரி கனவில் யார் வரும்? சிங்கம், புலி எல்லாம் ஓடி வந்து நிற்கும். எல்லாம் ஒரு உருவமாக வந்து நிற்கும். சிங்கம், புலி கை காலெல்லாம் ஒரே உருவமாக வந்து இருக்கிறது உனக்கு எப்படி இருக்கும்? பயம். ஐயோ பேய் வந்துச்சு என் கனவுல. திண்மைகள் உண்டு, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் திண்மை உனக்குள்ளே வந்துட்டு அதுக்கு என்ன லாபம்? அதே வைக்கப்பட உங்ககிட்ட போயிட்டு நான் என்ன சத்தைப்படுறது? அது தேவையில்லை. இனி அடுத்த வார்த்தை. குறிக்கூறல், சகுனம் பார்த்தல், கனவுகள் பொருளற்றவை, பேறுகால பெண் போன்று உள்ளம் கற்பனை செய்கிறது. அடுத்த வார்த்தை. அவை உன்னத இறைவன் குறுக்கிட்டல் அனுப்பப்பட்டால் அன்றி உன் மனதை அவற்றில் செலுத்தாதே. குறி கூறல் இந்த மாதிரியெல்லாம் வர்ற சமயத்தில் திண்மைகள், குறி கேட்பது எல்லாம் தீமைகள். அப்போ தீமை செய்து கொண்டு நீ வருகின்ற பொழுது தெய்வம் உனக்கு கனவு வழியாக வெளிப்படுத்துவார். இதை பார், நீ செய்த பாவத்துடைய விளைவு எப்படிலாம் வருது என்று தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். இறைவனுடைய குறுக்கீட்டில் அனுப்பப்பட்டால் அன்றி ஒரு நாளும் அது செய்யாது. அது எப்படி எனக்கு தெரியும்? தெய்வத்துடைய குறுக்கிட்டல் என்று எப்படி எனக்கு தெரியும்? அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். திருச்சபை உனக்கு கற்றுத்தருகிறது. சொல்கிறேன், அடுத்த வார்த்தை படியுங்கள். பலரை நெறிப்பிழை செய்துள்ளன, அவற்றில் நம்பிக்கை வைத்தோர் இதா வீழ்ச்சி அடைகின்றார்கள். பலரின் நம்பிக்கை. இனி அடுத்தது.
இத்தகைய பொய்மையின்றியே திருச்சட்டம் நிறைவேறும், நம்பிக்கைக்குரியன் பேச்சில் ஞானம் நிறைவேறும். அப்போ கனவுகள் வருகிற சமயத்தில் இது எப்படி தெய்வத்துடைய கனவா, அல்லது இறைவனை எனக்கு வெளிப்படுத்துகிற கனவு தானா, அல்லது பிசாசு வழியாக வருதா, அல்லது என்னுடையதா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தெய்வத்துடைய திட்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்? மக்களே, இறை திட்டம் என்றால் ஒரு நாளும் உனக்கு பயம் வராது. இப்போ நான் கனவு காண்கின்றேன், அந்த கனவில் வருகிற சமயத்தில் இறை திட்டமாக இருக்குது என்றால் அந்த கனவோ காட்சி என்பது எனக்கு ஒரு நன்மைக்கு கொண்டு போய் சேர்க்கும். 1, பயத்தை எடுத்து மாற்றும். 2, குழப்பங்களை எடுத்து மாற்றும். 3, தெளிவாக இருக்கும். 4, 5வது நாம் பார்க்கின்றோம், அங்கே சொல்யூஷன் உண்டு, அங்கே ப்ராப்ளம் மறுபடியும் அடுத்து வராது, அங்கே தீர்மானம் அங்கே எடுக்கப்படும். இது நன்மை தீமை, ஆம் இல்லை, ஒன்று ரெடியாக அங்கு வந்து நிற்கும். இது தெய்வத்துடைய அந்த வெளிப்படுத்துதல் எல்லாமே அங்கு உண்டு. ஆனால் உனக்கு கனவுகள் வருகிறது, பயம் தருது என்றால் அது ஒரு நாளும் தூய ஆவி அல்ல. தூய அல்ல, அது பிசாசாக இருக்கலாம், இல்லை என்றால் உன்னுடைய சண்டை கனவாக இருக்கலாம். உனக்கு குழப்பம் ஏற்படுது என்றால் அதுவும் தூய ஆவி அல்ல. உனக்கு தீர்மானம் எடுக்க முடியவில்லை என்றால் அதுவும் தூய ஆவி அல்ல. நீ பலதும் காண்கிற என்றால் எல்லாத்துக்கும் தூய ஆவி தூக்கி போடாத. ஒரு நாள் தெய்வம் அது செய்வதில்லை. அதனை பார்க்கின்ற கனவுகளை இறைவனுடைய குறுக்கீட்டல் இல்லாத அன்றி ஒரு நாளும் அதை நீ செலுத்தாத. ஈஸியாக நீ கண்டுபிடிக்கலாம். உதாரணம், நான் பாவத்தில் இருக்கின்றேன், நான் ஒரு பாவம் செய்தேன், பாவம் செய்த கனவில் தெய்வம் வருகின்றார், என்னை எச்சரிக்கின்றார், என்னை கண்டிக்கின்றார். அப்படி என்றால் அது என்னை ஒரு நன்மைக்கு கொண்டு போகிறது, என்னை பயப்படுத்துறதுக்காக அல்ல. இறைவன் தன்னுடைய எச்சரிக்கை எல்லாமே நன்மைக்கும் என்னை மீட்புக்கு நான் போகுமே ஒழிய என்னை பயப்படுத்துவதற்கோ என்னை அழிப்பதற்காக அல்ல. மாறாக என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக. அது உடனே நமக்கு தெரியும், ஐயோ என்னுடைய பாவத்துடைய விளைவு அல்லவா இது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு கனவிலே தீர்மானம் எடுப்பாய், இதோ நான் போய் பாவ சங்கீதம் செய்கின்றேன், அது தூய ஆவியுடைய செயல்பாடு. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மாறாக நீ பாவம் செய்து அந்த பாவத்திலிருந்து கண்டினியூ செய்து கொண்டிருக்கிற என்றால் கனவு வருகிறது, அந்த மாதிரி பாவ சங்கீதம் பக்கமே உனக்கு கொண்டு போகவில்லை, அதை பற்றி ஒரு தவறு உணர்வே உனக்கு வரவில்லை என்றால் இது மக்களே அது பிசாசாக இருக்கலாம், இல்லை மற்ற காரியங்கள் இது இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்ன இருக்காது? தூய ஆவி எதுவுமே அங்கே இருக்காது. இதை நாம் பார்க்கின்றோம். இனி அடுத்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே நாம் வாசிக்கின்றோம்? எடுத்து படியுங்கள். திருத்துதர் பணி நாம் பார்க்கின்றோம் இல்லையா? திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில் திருவாக்கியங்கள். இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்த வீடு முழுவதும் ஒலித்தது. அடுத்தது, நெருப்பு போன்ற பிளவற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அடுத்தது, அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசுகிறார். அப்போ கனவுகளில் உனக்கு யாருடைய தூண்டுதல் ஏற்பட வேண்டும்? தூய ஆவியின் தூண்டுதல். அதே திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை நான் பொழிவேன். அடுத்தது, உங்களுக்கு தெரியும் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? யோவேல் புஸ்தகம் இல்லையா? இறுதி மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை நான் பொழிவேன். அடுத்தது, உங்கள் புதவிடம் இறைவாக்கு உரைப்பர், உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் அவர்கள் காண்பார்கள். தூய ஆவி தருகின்ற கனவு உண்டு, தெய்வம் தந்த கனவும் உண்டு. இதெல்லாம் உள்ளடக்கின ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் யாரு? சூசையப்பர். நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த சூசையப்பர் பாருங்கள், மரியாளை குழப்பி கொண்டு இருக்கின்றார். மரியாவை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் தான் அந்த திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கின்றார்களே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ குழப்பி கொண்டு இருக்கிறவனுக்கு அங்கே தெளிவான ஒரு பார்வை கிடைக்கிறது, தெளிவான முடிவு எடுக்க தீர்மானம் வருகிறது. அந்த முடிவு எப்படி வருகிறது? எல்லாரும் தெரியும் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் படிங்கள், 20 முதல் திருவாக்கியங்கள். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அடுத்தது, அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். பார்த்தீங்களா? அவர் கருவுற்று. அப்போ குழம்பிக் கொண்டிருக்கிறவனுக்கு பதில் கிடைச்சிச்சா? யாருன்னு இல்லை, மரியாதை தவறாக நினைத்து கொண்டிருந்தார். இல்லை, அங்கு குழப்பம் நீங்கி போகிறது, தெளிவு கிடைக்கிறது, தூய ஆவியால் தான். இனி அடுத்த பணி, மகனை பெற்றெடுப்பார், இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் உன்னத அடுத்த வார்த்தை,
பாவங்களை மக்களை மீட்பார். அவ கிடைச்ச பிறகு 24வது வாக்கியம் படியுங்கள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தனக்கு பணித்தவாறே மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் பணித்தவாறு அப்படி என்றால் வானதூதர் சொன்னதுனால தான் ஏற்றுக்கொண்டார் ஒழிய மரியாளுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது சூசருடைய அப்பா அம்மாவோ அல்லது நண்பர்கள் எல்லாம் வந்து மற்றவர்கள் சொன்னதுனால இல்லை, வானதூதர் சொன்னார். கனவில் குழப்பங்கள் போய்விட்டது, தீர்மானம் எடுக்கப்பட்டது, தெளிவும் கிடைத்து விட்டது. தூய ஆவியுடைய செயல்பாடு, இது தூய ஆவியுடைய செயல்பாடு. நீ குழம்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் உனக்கு அங்கு தீர்மானம் எடுக்கும். ஆனால் பிசாசுக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது. அவனுக்கு தெரியாது, எப்படி இருக்கணும்னு தெரியாது, அழிக்க தான் தெரியும். அவனுக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது, குழப்பதான் தெரியும், தீர்மானம் எடுக்க தெரியாது. ஆனால் உன்னை படைத்த தெய்வத்துக்கு குழப்பத்திலிருந்து தீர்மானம் எடுக்க தெரியும். மீண்டும் பாருங்கள், சூசேப்பரை பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வாக்கியம். அங்கே ஏரோது குழந்தையை கொல்ல தீர்மானம் எடுக்கின்றான். அப்போ குழந்தை இயேசுவை காப்பாற்ற வேண்டும். அப்போ வானதூதர் சொல்ற வார்த்தை என்ன? படிங்கள். கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பியோடு செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும், ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொள்வதற்காக தேடப் போகிறான். என்ன காரணங்கள், எதற்கு நான் போக வேண்டும், எங்கே நான் போக வேண்டும், எவ்வளவு நாள் அங்கே நான் இருக்க வேண்டும் என்பதையும், இதோ என்ன காரணங்கள், போகிறதுக்கு என்ன காரணங்கள் அங்கும் சொல்லப்படுகிறது. தூய அவனுடைய செயல்பாடு, தூய செயல்பாடு. நீ குழந்தையை எடுத்துட்டு போ, என்ன காரணங்கள், இதோ அவனை கொல்ல போகின்றான். அப்போ தெளிவு பதில் கிடைச்சிச்சு. சரி, நான் போகின்றேன். எவ்வளவு நாட்கள் அங்கே இருக்க வேண்டும், நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு. அப்போ அடுத்த கனவு வர வரைக்கும் நான் இருக்க வேண்டும். அப்போ அது வரைக்கும் நீ அங்கே இரு. குழப்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தெளிவாக நேரடியாக இருக்கு. இது தூய ஆவியுடைய செயல்பாடு. உன்னுடைய காட்சிகளிலும் அன்றாட வாழ்க்கையிலும் தான் இதே மாதிரி கடந்து வரும். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உன் குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. நீ மன்றாடுகிற சமயத்தில், நீ மௌனமாக இருந்து நீ மன்றாடுகிற பொழுது, இறை வார்த்தையை படிக்கின்ற சமயத்தில், பலிப்படுத்தல் உன்னை நீ ஒப்புக் கொடுக்கிற பொழுது, மக்களே உனக்கு கனவு வரும். உன்னுடைய குடும்ப சூழலில் நீ எப்படி இருக்கின்றாயோ அந்த கனவு வரும். அந்த கனவில் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பது தெளிவாக உனக்கு அங்கே இருக்கும். நீ தைரியமாக நீ போகலாம். தூய அவருடைய செயல்பாடு. மீண்டும் ஆபத்து போகிறதா? 19வது வாக்கியம் படிங்கள். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அவன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர் இறந்து போனார்கள். பார்த்தீங்களா? இப்போ நீ மறுபடியும் கனவில் தோன்றி நீ அங்கே வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போ. நீ எவ்வளோ எங்கே போக வேண்டும்? குழந்தையை கொல்ல நினைக்கிறவன் அவன் இறந்து விட்டார். பதில் அங்கே கிடைச்சது. தைரியமா நீ போய்விடு. அப்போ உன்னை தடை நீக்கப்பட்டது. நீ தைரியமா நீ போகலாம். இந்த பள்ளிக்கூடத்தில் உன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள். இந்த பையனை, இந்த பிள்ளையை உன் வீட்டில் மருமகளாக நீ ஏற்றுக்கொள். இதை உனக்கு இந்த கம்பெனியில் உனக்கு இந்த வேலை உண்டு. தைரியமாக நீ போ, தைரியமாக நீ போ. உன்னுடைய குழப்பத்திற்கு அங்கே பதில் கிடைத்திருக்கும். தெய்வம் இறை வார்த்தை வழியாக உன்னோடு பேசுவார். கனவு வழியாக தெய்வம் உன்னோடு பேசுவார். அவ இறைவன் என்னோடு பேசுகிறான் என்று நான் உணர வேண்டும் என்றால், மக்களை நீ பொறுமையோடு இருந்து நீ காத்திருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் துன்பங்கள் அனுபவிக்கின்றேன், வேதனை அனுபவிக்கின்றேன், கஷ்டங்கள் அனுபவிக்கின்றேன், என் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி கொண்டிருக்கிற நீ, மக்களே இந்த கஷ்டம் எல்லாம் எதற்காக, ஏன் தெய்வம் அனுமதிக்கின்றார் என்று நீ உணர வேண்டும். இறைவனுடைய படைப்பில் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்றால் அவர் சந்தோஷம் இல்லை. என்னை ஏதோ ஒரு உன்னதமான காரியத்திற்கு தெய்வம் என்னை பண்படுத்தி கொண்டிருக்கின்றார், என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது என்ன தயாரிப்பு என்பது நான் கண்டுபிடித்து கொண்டு என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டு சமயத்தில் இறை திட்டத்திற்கு என்னை நான் உயர்த்தி கொண்டு வருகின்றேன். மாறாக ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன், நான் இப்படியே இருக்கிறேன் என்று சொல்ற சமயத்தில் நீ பிசாசுக்கு துணையாக போய் கொண்டிருக்கின்றாய். ஒரு நாளும் உனக்கு விடுதலை கிடைக்காது. தெய்வம் என்னை பண்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த வயதில் நான் கஷ்டப்படுகின்றேன், இந்த வயதில் நான் அவமானப்படுகிறேன், ஒரு தவறும் செய்யாமல் நான் இப்படி அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அப்படி என்ன ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணங்கள்? தெய்வம் அனுமதிக்கிறாரே, என்னை மீறி எல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் என்னை மீறி நடக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு சக்தி உண்டு. தெய்வம் என்னை வழி நடத்துகிறார். ஆண்டவரே, அவருடைய அர்த்தம் என்ன, எனக்கு வெளிப்படுத்தி தா என்று சொல்லும்போது, மக்களே தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியமும் தெய்வம் செய்வதில்லை. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். தம் ஊழியர்களாகிய இஸ்ராயேல் மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் தெய்வம் எந்த ஒரு காரியமும் செய்வதில்லை. படிங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம்.
வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. மீண்டும் படிங்கள். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? ஏரோது ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வந்தார்கள். அப்போ ஏரோது என்ன செய்கிறான்? என்னை விட இன்னொருத்தர் இருக்கிறானா? அப்போ நீ சொல்லு, எனக்கு வெளிப்படுத்துங்கள், அதன் பிறகு நான் அங்கே போய் வணங்குகின்றோம். ஆனால் கனவில் அவர்களுக்கு அரசன் வெளிப்படுது என்னவென்று, ஏரோதும் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். அவருக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது, ஏரோது இடத்தில் போகாத. அப்போ கனவுகளில் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த ஞானிகள் யார்? சூசிபரவன் தூயாவில் நிரப்பப்பட்டார்களா? இல்லையே, சாதாரண மனிதன் தானே. அப்போ அவர்களுக்கும் வெளிப்படுத்தல் கிடைக்கிறது. அப்படி என்றால் வெளிப்படுத்தல் என்பது குறிப்பிட்ட ஒரு மகன் ஒரு மகளுக்கு இல்லை, எல்லா மக்களுக்கும் உண்டு. குடும்பத்தை வழி நடத்துகிற நீ, உனக்கு தெய்வம் வெளிப்படுத்தாமல் பக்கத்து மாமாக்கா கொடுப்பாரு? உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய சதயம் ரத்தமாக இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு உனக்கு வெளிப்படுத்தாமல் பக்கத்து மாமாவுக்கு கொடுப்பாரா? அது நீ உணர வேண்டாமா? அப்போ ஆண்டவரே, நான் ஏன் பக்கத்து மாமாவை தேடி போக வேண்டும்? எனக்கு நீ தந்திருக்கின்றாய், இது உன்னுடைய பிள்ளைகள், என் தசையும் ரத்தமாக இங்கே இருக்கிறார்கள், உன்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்த வேண்டும்? எனக்கு நீ வெளிப்படுத்தித்தா என்று பெற்றோர்கள் நீ முட்டி போட்டு நீ காத்திருந்து நீ ஜெபிக்கிற சமயத்தில் உனக்கு வெளிப்படுத்தாமல் வேறு யாருக்கு மக்களை தெய்வம் வெளிப்படுத்த போகின்றார்? உனக்கு வேறு யாருக்கு இல்லை. அப்போ நீ என்ன செய்ய வேண்டும்? தெய்வசில் வந்தாலே போதும். அதை விட்டுக்கொண்ட சிஸ்டர், பிரதர், ஃபாதர்னு சொல்கிற சமயத்தில் நீ குறி கேட்குற நபராக நீ மாறிவிடுகின்றாயே, ஜோசியம் பார்க்குற நபராக நீ மாறிவிடுகின்றாயே. நீ செய்வது எவ்வளோ தவறு என்று உனக்கு தெரிகிறதா? மக்களே, போ, தெய்வத்தை தேடிப்போ, பலிப்பிடத்தை தேடி வா, உனக்கு தெய்வம் அங்கு வெளிப்படுத்துவார். கடைசியாக சுருக்கம் வைத்துக் கொள்கிறேன். அடுத்தது நாம் பார்க்கின்ற தெய்வம் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் தான் இன்சைட்ஸ் வழியாக உள் உணர்வு. உள் உணர்வு உனக்கு கிடைக்கும். நீ உனக்கே உள் உணர்வு கிடைக்கும். அது தெய்வம் தருகின்ற தூய ஆவியை பெற்ற எல்லா மக்களுக்கும் அது உண்டு. அந்த உள் உணர்வு அது எப்படி? நான் ஒரு சில 2-3 உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உள் உணர்வுகளை 3 விதம் பார்க்கலாம். மனிதனிடமிருந்து வருகிறது, சாத்தானிடமிருந்து வருகிறது, அதே சமயத்தில் தெய்வத்திலிருந்தும் கடந்து வரும். மனிதனிடத்தில் வருவதென்றால் எப்படி? நம்முடைய உலக போக்கின்படி அது கடந்து வரும். அப்போ மனிதனிடத்தில் கடந்து வரும். சாத்தானிடத்தில் வருகிறது எடுத்து படிங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15 முதல் திருவாக்கியங்கள். பார்த்தீங்களா? போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்க்கள். நீ தான் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நீ தான் ஜாக்கிரதையோடு இருக்கின்ற. அது மனிதனாக இருக்கலாம், சாத்தானாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ நீ விவேகத்துடன் நீ செயல்பட்டால் ஒரு நாளும் நீ ஏமாற மாட்டாய். படிங்கள் 1 யோவான், கடவுளிலிருந்து வருகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எல்லோரையும் நீங்கள் நம்பாதீர்கள். தூயாவி எனக்கு இருக்குன்னு சொல்லி போகிறவர்களுக்கு எல்லாம் நம்பாத. யார் தூயாவி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? பிளாக் பெல்ட் கராத்தே படித்தவர்கள், பிளாக் பெல்ட் உள்ளவர்கள் எங்கேயாவது சொல்லி நடக்கிறது பார்த்துக்கிறீங்களா? நான் பிளாக் பெல்ட் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் சொல்லி நடக்கிறது பார்த்துக்கிறீங்களா? ஒரிஜினல்லாம் இருக்கிறவர்கள் வெளியே காட்டிக்க மாட்டார்கள். அப்படியாடா பிளாக் பெல்ட்டடா ஸ்தோத்திரம்டான் போவார்கள். அவன் அதை விட பயங்கரமாக இருப்பான். வெளியே காட்டுக்கணும். அவங்ககிட்ட போகிற சொல்ல இருட்டு அடியெல்லாம் அடிப்பாங்க பாருங்க. யாருக்கும் இந்த பக்குன்னு ஒரு அடி வச்சு கூலாக போய்கொண்டே இருப்பார்கள். யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டார்கள். வெளியே தான் இவ்வளோ பிளாக் பெல்ட் சொல்லி ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். மக்களே, அதே மாதிரி தான் தன்னிடத்தில் தூய தெய்வ கிருபை இருக்குது என்று சொல்லிட்டு என்கிட்ட தூயாவி இருக்குது, என் கூட தூயாவி இருக்குது, நான் ஜெபம் பண்ண பேய் டிங்குன்னு ஓடிப்படும். நான் ஜெபம் பண்ண பேய் ஓடிப்போது என்ன வந்துச்சு? அங்கே அகங்காரம் வந்துச்சா? பிசாசு வந்துச்சா? பின்ன என் மக்களே, அவன் சொல்வது எனக்குள்ள பிசா, எனக்குள்ள என்னது ஆவியார் தங்குகின்றார், நான் ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாக போகும். வந்துச்சா? நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா? பேருக்கா? அப்போ ஈஸியாக ஒரு சமயத்தில் அப்படியே கட் பண்ண ஸ்தோத்திரங்க ஐயா வந்து நீ அப்படி போ, அத்தோட நீ விட்டுற வேண்டும். அந்த மனிதனை பக்கத்தில் சேர்க்கவே சேர்க்கார. எப்படி நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கான், அப்படியே போயிட்டு விடு. ஒரு நாளும் ஆவியால் நிறைந்தவர்கள் ஒரு நாளும் நான் இப்படி இருக்கிறேன், இந்த நான் என்கிற வார்த்தை ஒரு நாளும் வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த வார்த்தையை படியுங்கள்.
நம்பி விடாதீர்கள். அடுத்தது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். அந்த தூண்டுதல் கடவுளிலிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள், ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். அப்ப சோதனைப்பதற்கு ஒரு வழிதான். 2வது வாக்கியம் படி. இயேசுவே 2ஆம் வாக்கியம். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிலிருந்து வருவது. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிலிருந்து வருது. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல என்று சொல்ல தூண்டுதல் எங்கேருந்து? சாத்தானு தானே. அதுவும் இருக்கு. அந்த மாதிரி வார்த்தை இருக்கா? அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? அப்ப இயேசு கடவுளும் இயேசு மனிதரும். இங்கே இயேசு மனிதர் அல்ல என்று சொல்கின்ற சமயத்தில் நீ யாரு? நீ ஒரு பிசாசு, அவனை ஏற்றுக்கொள்ளாதே. இயேசு மெசியா அல்ல என்று சொல்கின்ற சமயத்தில் அப்போ அவனும் யாரு? அவனும் பிசாசு, அவன் பையன், ஏற்றுக்கொள்ள. அப்போ இயேசு கடவுளும் மனிதனும் என்பது இதோ வார்த்தை நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். சொல்கிறவர்கள் ஆமாம் அவர் இயேசு, அவருக்கு கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர் கடவுள், அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்கிற சமயத்தில் அப்போவே நீ கண்டுபிடிச்சிக்கோ, அந்த பையன், அந்த மகன், அந்த மகள் தீமைக்கு அடிமையாக இருக்கின்றான். விசுவாச வாழ்க்கை அவனிடத்தில் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் என்பதை ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தெய்வம் கடவுளும் மனிதன் என்ற போத்தியம் இந்த உணர்வு உனக்கு இருந்ததாலே ஆட்டோமேட்டிக்காக அதை ஈஸியாக வச்சு நீ கண்டுபிடித்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நற்கருணை நாதரை இப்போது நாம் வரவேற்போம். ஆராதனை பாடல் பாடி தெய்வமே இதோ இந்த மத்திய வேளை, இந்த இரக்கமணி நேரத்தில் இது உன்னோடு நான் இங்கு இருக்கின்றேன். என்னை முழுமையாக நான் விட்டு தருகிறேன். எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு இருக்கின்றீர். இயேசுவே இது நான் பல வேதனைகளோடு இருக்கின்றேன், காயத்தோடு இருக்கின்றேன். என் மேல் இரக்கம் வையும். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் நான் இருக்கின்றேன். என் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை செல்கொண்டு இறை செல்ல முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு இதோ இந்த பாடலை பாடி நாம் நற்கருணை நாதரை நம்மத்தில் வரவேற்போம்.